போக்குவரத்திற்கு இடையூறாக நின்றதாக கூறி மகனின் செல்போனை வாங்கிய காவல் ஆய்வாளரை தந்தை அடித்ததால் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஜோதிராமன். இவர் கடைவீதியில் காவல்துறை வாகனத்தில் சென்றபோது ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவரின் மகன் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்றதாக கூறப்படுகிறது. மேலும் காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் வாகனத்திற்கு வழிவிடாமல் செல்போனில் பேசிக் கொண்டு சென்றுள்ளார். இதனால் மகேஸ்வரனின் மகன் கிஷோரை காவல் ஆய்வாளர் கண்டித்துள்ளார். அதற்கு கிஷோர் வாக்குவாதம் செய்ததால் காவல் ஆய்வாளர் கிஷோரின் செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு காவல் நிலையம் வர கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குத்தாலம் காவல் நிலையத்திற்கு கிஷோருடன் வந்த அவரது தந்தை காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றியதில் காவல் ஆய்வாளர் ஜோதிராமனை மகேஸ்வரன் கன்னத்தில் அடித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மகேஸ்வரன் மற்றும் அவரது மகன் கிஷோர் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகர திமுக சார்பாக சாரங்கமாணி கீழத்தெருவில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் கும்பகோணம் மாநகர செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா, கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, திமுக காரர்கள் அழுக்கு வேட்டிதான் உடுத்திருப்பார்கள், பழைய சட்டைதான் போட்டிருப்பார்கள், ஆனால் கொள்கையிலே உறுதி உடையவர்கள் என பேசினார். திருப்பூரில் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் ஊடுருவிய வங்காளதேசத்தை சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் ஊடுருவும் நபர்கள் குறித்தான ரகசிய தகவலின் அடிப்படையில் பெருமாநல்லூர் காவல் ஆய்வாளர் வசந்தகுமார் தலைமையிலான தனிப்படை குழு பெருமாநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்நிலையில் பெருமாநல்லூர் SS நகர் பகுதியில் தங்கியிருந்த வங்காளதேசத்தை சேர்ந்த 3 போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் அவர்கள் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் உறுதி செய்தனர். மேலும் அவர்களிடம் எவ்வித பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவைகள் எதுவும் இல்லாததாலும் கள்ளத்தனமாக இந்திய எல்லைக்குள் நுழைந்து வசித்து வருவதும் தெரியவந்துள்ளது. மேலும் இவர்கள் திருப்பூர் முகவரியிட்ட ஆதார் கார்டு வைத்துள்ள நிலையில் விசாரணையில் உள்ளூர் பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர உள்ளூர் முகவரி தேவைப்படுவதால் தற்காலிகமான முகவரியுடன் ஆதார் தயார் செய்து வைத்திருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் ஊடுருவிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து கனிமொழி கருணாநிதி MP ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து கடந்த மாதம் 21 மற்றும் 23ஆம் தேதி 2 விசைப்படகுகளில் தருவைக்குளம், வேம்பார், வைப்பார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 22 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து 60 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களிடம் விசாரணை நடத்தி அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி அவர்களை சிறைப்பிடித்து இலங்கை துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட 22 மீனவர்களை இலங்கை கல்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 22 மீனவர்களையும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் மீனவர்களின் குடும்பத்தை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் சாலை ஓரம் சிம் கார்டு விற்பனை செய்தவர்கள் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி ரோடு பகுதியில் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் காரில் வந்துள்ளார். அப்போது காருக்கு முன்னே பாஸ்கர் என்பவரும் அவர் நண்பர் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராம்குமார் ஓட்டி வந்த கார் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தின் மீதும் சாலையோரம் சிம் கார்டு விற்பனை செய்தவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாஸ்கர் என்பவர் படுகாயமடைந்து அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து ராம்குமாரை கைது செய்தனர். இந்த விபத்து குறித்து CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.